ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு எல்லாருமே விநாயகருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பூஜை பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் விநாயகர் சின்ன சின்ன விநாயகர் வச்சு முதல்ல கல்கத்தாவில் மட்டும்தான் கடலில் கரைக்கிறது வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ வீடுகளுக்கு வீடுதோறும் ஆளுக்கு ஒரு விநாயகர் வாங்கி வச்சுறாங்க. வாங்கி வச்சு பூஜையெல்லாம் பண்ணி கரைக்கிறாங்க. எப்போ எந்த நேரம் அதை பற்றி டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் விநாயகர் வாங்கலாம். விநாயகரை வாங்கி அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். அவருக்கு சுண்டல் ரொம்ப பிடிக்கும். அதுபோக கொலக்கட்டை, சுண்டல் எல்லாமே இனிப்பு வகைகள், பொரி, அவல் இப்படி அவருக்கு பிடிச்ச எல்லாம் பண்ணி நீங்கள் கொண்டாடிக்கலாம். கொண்டாடிட்டு மறுநாள் வியாழக்கிழமை அன்றைக்கே நீங்கள் ஆத்தங்கரை உங்களுக்கு குளமும் இருந்தால் நீங்கள் கரைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய வாளி எடுத்து அதில் நீங்கள் கரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுநாள் என்ன அப்படின்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை. அதனால் வீட்டில் இவ்வளோ பூஜை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விநாயகரை நீங்கள் கரைக்கக்கூடாது. அந்த தப்பை ஒரு நாள் செய்யாதீங்க. ஏன்னா பூஜை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை கரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னா புதன்கிழமை ஒன்று வியாழக்கிழமை மறுநாளே பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் கரைக்கணும். கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு விநாயகர் 8 மணி 9 மணிக்கு வைப்பாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கரைப்பாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கரைக்கலாம். இந்த மாதிரி பூஜை உகந்த நேரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒன்று நாளைக்கு பூஜை டெய்லியே பண்ணலாம். டெய்லி உங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் பூஜை பண்ணலாம். பிள்ளையாருக்கு பிடிச்ச வெத்தலை பாக்கு பழம் கண்டிப்பாக வைக்கணும். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி வெத்தலை பாக்கு பழம் வைக்கணும். சந்தனம், மஞ்சள் எல்லாமே வரிசையாக வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிள்ளையார் பிடிக்கிறாங்க. மஞ்சள் பிடிக்கலாம், மருதாணி பிடிக்கலாம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பிள்ளையார் எப்பவுமே சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எது வேணும்னு சொன்னால் அந்த பிள்ளையாரை நீங்கள் வாங்குங்க. வாங்கி பூஜை பண்ணுங்கள். ஒன்று வியாழக்கிழமை கரைச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லா பூஜையும் பண்ணி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளையாரை கரைச்சிருங்க. அப்போ கரைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை குரங்களே இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வாளியில் கூட நீங்கள் கரைச்சிடலாம். இப்போல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. 2 நாள் கழித்து கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை எல்லார் வீட்லேயும் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிள்ளையார் அப்படின்னா முன்னால் மாதிரி கிடையாது. இப்போ எல்லா பூஜையும் எல்லா இடத்துலையும் நினைக்கிறாங்க. வீட்டில் பூஜை பண்ணுறதுனால வீடு நல்லாயிருக்கும், எதிர்மறை சக்திலாம் போகும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பூஜை பெருமாள் எங்கள் வீட்லேயே 4-5 பிள்ளையார் இருக்காங்க. கரைக்கிற பிள்ளையார் வாங்கன்னா வாங்கி வச்சு பூஜை ஒரு 5 நாள் ஏதாவது பண்ணணும். இப்போ பூஜை அப்படி சொல்லி சில பேர் சும்மா வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் இங்கே வைக்காங்க. 5 நாள் அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக அந்த பிள்ளையாருக்கு ஏதாவது ஸ்வீட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாருக்கு ஞாயிற்றுக்கிழமையோ கரைச்சிருங்க. இப்போ எல்லா கோயில்களுமே பார்த்திங்கன்னா வைப்பாங்க. பிள்ளையார் பெரிய பெரிய பிள்ளையார் வைக்க போகிறாங்க. வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் டான்ஸு, பாட்டு எல்லாமே அது அப்படியே பார்த்திங்கன்னா அதங்களில் கொண்டு கரைப்பாங்க. ஊர்வலமாக போய் கரைப்பாங்க. எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்ன வசதியோ அதை பண்ணி அது நீங்கள் கரைக்கிறதுக்கு முன்னால் ராகு கால எமகண்டை பார்த்துக்கோங்க. ராகு காலத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கரைக்கக்கூடாது. அதனால் ராகு கால எமகண்டை பார்த்து அதுக்கு தக்கன பிள்ளையாரை கரைங்க. ஏன்னா பிள்ளையாரை பண்ணும்போது எல்லா கடவுளுமே முதல் கடவுள் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பிள்ளையாரை நீங்கள் கரைக்கும் போது ரொம்ப வீட்டில் ரொம்ப நல்லதே நடக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் அது விலகி போயிடும். நல்ல சக்தியே கிடைக்கும் உங்களுக்கு. பிள்ளையார் பூஜை பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக வெத்தலை பாக்கு, பழம், பூவு, அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக பொரி, அவருக்கு பிடிச்ச இனிப்புகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டு, கொலக்கட்டை ஏதோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று நீங்கள் பண்ணால் கூட போதும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக அவருக்கு இனிப்பு வகைகள் வச்சுட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.